அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ்ச் சொந்தங்களுக்கு ஒரு செய்தியை நான் விளக்கமாக தர விரும்புகிறேன். அமெரிக்காவில அட்லாண்டா மாநகரத்தில நாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது, பல தமிழ் சொந்தங்கள் வீடுகள்ல இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில நேரங்கள்ல சாப்பாடு நம்ம ஊரு உணவ விட சுவையாக இருக்கும். அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க. வர்றவங்க எல்லாரும், "சார் நான் உங்க ஊரு சார் மதுரை. சார் நான் திருச்சி, நான் வாடிப்பட்டி, நான் தேனி" இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்ப நான் செட்டிநாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரான்னு நான் கேட்கல. "இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே" அப்படின்னு நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. அவங்க யாரு, எவரு, என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்ல. நாங்க இத்தனை வருஷமா தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே. எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய, சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும். தமிழச் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். இதுல வேறு ஜாதி எதுவும் இல்ல. இன்னும் சொல்லணும்னா, அவங்க அந்த கேட்ஸ்ங்கிற அமைப்பு எங்கள சந்திக்கிற ஒரு நிகழ்வு மீட் அண்ட் கிரீட்ன்னு வச்சாங்க. அந்த நிகழ்வுல நாங்க பேசினது இருக்கு. யாரும் ஜாதிய உணர்வுகள், சமய உணர்வுகளோட இங்க இருக்காதீங்க. உங்களுக்குள்ள குழுக்களாக பிரிந்திருக்கிறீங்க. தமிழ்ச் சங்கங்களே 2, 3 இருக்கு. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தமிழுக்கு நல்லது தானே! ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு இன்னொருத்தர் போகாம இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து இருங்க. இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த ஊர் நிகழ்ச்சி நடந்ததே பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆனா அது ரொம்ப காலம் கழிச்சு பிப்ரவரி 9 தேதியில இது நம்ம முகநூல்ல பரப்பப்படுகிறது. ஒருவேளை அந்த சகோதரிகள் நான் அப்படி பேசியிருந்தா, அப்பவே அவங்க என்ட்ட கேட்டுருக்கலாம். அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன புடிச்சு கேட்டுருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. பனி, குளிருக்கு மத்தியிலேயும் நெறைய மக்கள் வந்தாங்க. ஒண்ணு சொல்லவா? இவ்வளவு தொலைவு நாங்க வரும்போது, எங்கள தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது, அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமா தெரியும். "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு" தமிழ் சொல். இந்த ஊர்ல இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில இட்லி, தோசை, பொங்கல், நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க குடுக்குறாங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் பயணம் பண்ணி. அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும் தான். அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேனா? ரொம்ப தவறான பதிவுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இத பேசுறேன். எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. தமிழ்ச் சொந்தங்கள் தயவு செய்து இத பற்றி இந்த கருத்துக்கள புறந்தள்ளுங்க. எனக்கு கடவுள் அறிய அந்த மாரி நான் நடந்ததா எனக்கு தெரியல. ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க. அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு குடுத்து எங்கள கொஞ்சமாவது காப்பாத்துறாங்க. அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க? கேட்பேனா? எதுக்கு கேட்கணும்? அவங்க என்னோட என் பிள்ளைகள் மாதிரி வந்து நிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்கள மாற்றிக்கங்க. முகநூல்ல இத பரப்புறவங்க தயவுசெய்து உண்மைய உணர்ந்துக்கங்க. என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி. வணக்கம்.